ரொம்ப ஈஸியான மெத்தடில் இடியாப்பம் சாஃப்டாக பூ போல் வரணுமா, கட்டிப்படாமல் உடஞ்சி படாமல் எல்லாம் சூப்பரான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் ஒரே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் இடியாப்பம் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி ஒரு கப் அளவு செஞ்சு பாருங்கள். நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம நிறைய செஞ்சுக்கலாம். ஒரு கப் அளவு மாவை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துட்டோம். மாவு நல்லா பளபளன்னு வந்துருச்சு பாருங்கள். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரியறதுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி ஒரு கோடு போட்டால் நல்லா பளபளன்னு சூப்பராக வருது பாருங்கள். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் அளவு தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஆனால் ஊற்றிடக்கூடாது. ஒரு கப் அளவு தண்ணி இருந்தாலே போதுமானது. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போது நாம் எடுத்த உடனே நிறைய மாவு போட்டு பிசைஞ்சிடக்கூடாது. மெதுவாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். ரொம்ப கட்டியான பக்குவத்துக்கும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு இடியாப்பம் விடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப கட்டியாக பிசைஞ்சிட்டோம்னா நமக்கு இடியாப்பம் விடுறதுக்கு சிரமமாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவு அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சரியான பக்குவமாக இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப சேஃப். கை வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொதிக்குது இல்லையா, அதனால் நான் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நல்லா கைகளால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இடியாப்ப குழலில் எண்ணெய் தடவி வச்சிடலாம். நான் பாருங்கள் கொஞ்சம் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணும் பாருங்கள், சாஃப்டாக. எனக்கு ஒரு கப் அளவு மாவுக்கு எனக்கு ஒரு 7 இடியாப்பம் வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம துணி போட்டுக்கலாம், ஒரு ஈர துணி போட்டுக்கலாம், ஒரு காட்டன் கிளாத்தை. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் நம்ம பிழியறதுக்கு. இடியாப்ப தட்டு இல்லைன்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மக்கிட்ட இட்லி பாத்திரம் இருந்தாலே போதும். இட்லி தட்டுலேயே நம்ம சூப்பராக இடியாப்பம் செஞ்சிடலாம். நமக்கு இடியாப்பம் பூ மாதிரி வரணும், அவ்வளோதான். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு தெரியும். நம்ம நிறைய மாவு போட்டு செஞ்சுக்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இடியாப்பம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இப்போ நாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த தட்டை வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் கரெக்டாக நம்ம டைம் வச்சு பார்க்குறோம். இப்போ இடியாப்பம் பூ போல் சூப்பராக வெந்துருச்சு. இதை அப்படியே கொஞ்சம் இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம கஷ்டமே படாமல் அப்படியே லைட்டாக நம்ம தண்ணியை தெளித்து விட்டு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே நல்லா தெரியும் பாருங்கள், எவ்வளோ நல்லா லேயராக சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள். ஒரு கப் அளவு மாவுக்கு நல்லா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இடியாப்பம் எனக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு எல்லா சைட் டிஷ்ஷும் சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காய் பால், ஆட்டுக்கால் பாயா, இல்லை ஒயிட் குருமா, எது வேணால் செஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ நான் ஒரு இடியாப்பத்தை உங்களுக்கு புட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ லேயராக சாஃப்டாக சூப்பராக பஞ்சு மாதிரி வருது பாருங்கள். நாம் சொல்லி கொடுத்த அந்த ஸ்டெப்பை மாற்றாமல் கரெக்டாக செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இடியாப்பம் உங்களுக்கும் கிடைக்கும்.
பிகினர்ஸாக இருந்தாலும் பேச்சுலர்ஸாக இருந்தாலும் ஈஸியான இடியாப்பத்தை செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.